அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 23. அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பற்றிய சிறப்புகளின் ஹதீஸ்கள் சிலவற்றை பார்க்கலாம். மதீனாவிற்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டு அங்கே அமல் செய்வதால், அதனுடைய சிறப்புகளை விளங்கி கொண்டு செய்வதால் நல்ல திருப்தியாக செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். தீனுடைய விஷயத்தை தாங்கள் கற்பதுமில்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதால் அவர்கள் ஒரு ஹதீஸை பயன்படுத்தினாலும் அவர்களுடைய அமலில் கொண்டு வந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு கியாமத் வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நிச்சயமாக ஈமானாகிறது மதீனாவின் பால் பாம்பு அதன் புற்றின் பால் திரும்பி வருவதைப் போல திரும்பிவிடும். நூல் புகாரி. 4வது ஹதீஸாக இது இருக்கின்றது. சில உலமாக்கள் இது இஸ்லாமின் ஆரம்ப காலத்தை கருத்தில் கொண்டு கூறப்பட்டதாகும் என்று விளக்கம் தந்திருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கலிஃபாக்கள் இன்னும் சஹாபாக்களுடைய காலத்திலும் எவர்களுடைய இதயங்களில் ஈமானுடைய துடிப்பு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கவும் தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய மதீனா தய்யிபாவை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். வேறு சிலர் இந்த கருத்து எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஈமானுடைய உத்வேகம் உள்ளவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிக்கவும் அன்னாருடைய மஸ்ஜிதில் தொழுகவும் அன்னாருடைய இன்னும் சஹாபாக்களுடைய நினைவு சின்னங்களை தரிசிக்கும் ஆவலின் காரணமாகவும் அங்கே சென்று கொண்டிருப்பார்கள். இன்னும் சில உலமாக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக இறுதி காலத்தின் நிலையை சொல்லிக் காட்டியுள்ளார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது முழு உலகத்தில் உள்ள தீன் சுருண்டு மதீனா தய்யிபாவிற்கு வந்து சேர்ந்துவிடும். இதற்கு ஆதாரமாக வேறு ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்திற்கு சமீபமாக இஸ்லாமிய ஊர்களில் கடைசியாக அளிக்கப்படும் ஊர் மதீனா தய்யிபாவாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது அதனுடைய அழிவு எல்லா ஊர்களுக்கும் கடைசியாக ஏற்படும் என்பதாகும். நூல் மிஸ்காத். இன்னும் 5வது ஹதீஸில் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, யா அல்லாஹ், மக்கா முக்கர்ரமாவில் நீ உண்டாக்கியுள்ள பரக்கத்தை போல 2 மடங்கு பரக்கத்துகளை மதீனா முனவராவில் உண்டாக்கி தருவாயாக என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸினுடைய விளக்கம், எந்த பெரியார்கள் மக்கா முக்கர்ரமாவை விட மதீனா தய்யிபா சிறந்தது என்று கூறுகிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸையும் ஆதாரமாக மேற்கொள்கின்றார்கள். இந்த விஷயம் 2 ஹதீஸின் விளக்க உரையில் கூறப்பட்டிருக்கின்றது. மக்கா முக்கர்ரமாதான் மதீனாவை விட சிறந்தது என்று கூறுபவர்கள் இந்த ஹதீஸில் கூறப்படும் பரக்கத் என்பது விசேஷமாக உணவில் பரக்கத் ஏற்படுவது என்று கூறுகிறார்கள். இந்த விஷயம் ஓரளவு விரிவாக முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸில் வருகிறது. அதனுடைய பொருள், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பல மகசூல் காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களில் முதல் பழத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது சஹாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பரக்கத் பெற்றுக்கொண்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பழங்களில் பரக்கத் தருவாயாக, இன்னும் எங்களுடைய ஊர்களில் பரக்கத் தருவாயாக என்று, ஷாவாவில் பரக்கத் செய்வாயாக, எங்கள் முத்தில் பரக்கத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய நண்பராகவும் உன்னுடைய நபியாகவும் இருந்தார்கள். நானும் உன்னுடைய அடிமையாகவும் நபியாகவும் இருக்கின்றேன். அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுக்காக உன்னிடம் துஆ செய்தார்கள். நானும் அதை போல துஆ செய்து மதீனாவுக்காக செய்கின்றேன். இன்னும் அதைவிட 2 மடங்கு பெருகிவிட துஆ செய்கின்றேன் என்று துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பழத்தை ஏதேனும் ஒரு சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த ஒரு ஹதீஸில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ குர்ஆன் ஷரீஃபில் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ் மனிதர்களுடைய இதயங்களை இந்த மக்கா முக்கர்ரமாவில் வசிப்பவர்களின் பக்கம் திரும்பியதாக நீ ஆக்கி அருள்வாயாக, இன்னும் அவர்களுக்கு பல வகை கனிகளை உணவாக அளித்து தருவாயாக என்று துஆ செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைச்சி, தண்ணீர் ஆகியவற்றில் பரக்கத்தை அருளுமாறு கேட்டதாக வந்திருக்கின்றது. அருமை நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துஆவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவோடு தொடர்பு படுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே மதீனாவின் பரக்கத்துக்களும் மக்காவுடைய பரக்கத் சம்பந்தப்பட்ட பொருள்களோடு மட்டுமே இருக்கும். ஷா முத் என்பது தானியம் அளக்கக்கூடிய அளவைகள் ஆகும். இவைகளில் பரக்கத் உண்டாக வேண்டும் என்பதின் பொருள் இரணத்தில் அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்பதே அந்த பெரியார்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் உலமாக்கள் எழுதியிருப்பதாவது, இந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை கண்கூடாக காணலாம். எந்த அளவு உணவு மதீனாவில் போதுமாகி விடுமோ மதீனாவிற்கு வெளியில் அதே அளவு போதுமாகுவது இல்லை. அங்கே இருக்கும் காலத்தில் அனுபவபூர்வமாக இதனை நன்கு அறிந்து கொள்ளலாம். ஃபத்ஹ். மேலும் மதீனா தய்யிபா தான் சிறந்தது என்னும் கருத்துடையவர்கள் கூறுவதாவது, பரக்கத்தின் பொருள் நன்மைகளில் அபிவிருத்தி என்பதாகும். அது தீன் என்னும் துன்யா இரண்டின் நன்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆகையினால் எல்லா வகையான நன்மைகளிலும் மக்காவை விட 2 மடங்கு அதிகமாக அளித்திட வேண்டும் என்பதுதான் அந்த துஆவாகும். ஃபத்ஹ். ஒரு ஹதீஸில் வருவதாவது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றிருந்தோம். மதீனாவிற்கு வெளியே ஹர்ராவின் பகுதியில் உள்ள சுக்யா என்னும் இடத்திற்கு நாங்கள் அடைந்த பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்ய தண்ணீர் கேட்டார்கள். ஒழு செய்த பிறகு கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று கூறிய பிறகு, யா அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய ஆத்ம நண்பராகவும் இருந்தார்கள். அவர்கள் மக்கா வாசிகளுக்கு பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். நான் முஹம்மதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றேன். உன்னுடைய அடியானாகவும் உன்னுடைய ரசூலாகவும் இருக்கின்றேன். நான் உன்னிடம் மதீனா வாசிகளுக்காக துஆ செய்கின்றேன். நீ அவர்களுடைய முத்திலும் அவர்களுடைய ஷாவிலும், அதாவது அவர்களுடைய அளவைகளிலும் நிலுவைகளிலும் மக்காவாசிகளுக்கு அளித்தது பரக்கத்தை போல பரக்கத் செய்வாயாக. மேலும் அத்தோடு 2 மடங்கு பரக்கத்துகளை அதிகப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டார்கள். கஞ்ச். இந்த ஹதீஸில் 3 மடங்கு பரக்கத்துகளை அதிகமாக்குமாறு துஆ கேட்டிருக்கின்றார்கள். தர்கீபின் ஆசிரியர் இந்த ஹதீஸின் அறிவிப்பின் தொடரை சரியானது என்றும் உறுதியானது என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு தடவை மதீனா முனவ்வராவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கடைபிடிக்குமாறு கூறினார்கள். இன்னும் நான் உங்களுடைய சாவிலும் முத்திலும் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியை கூறினார்கள். மேலும் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட வேண்டாம், சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஒருவருடைய உணவு 2 பேருக்கு போதுமானதாக ஆகிவிடும். இன்னும் இருவருடைய உணவு 4 பேர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். மேலும் 4வருடைய உணவு 5-6 பேர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். சேர்ந்து சாப்பிடுவதில் பரக்கத் உண்டாகின்றது. எந்த மனிதர் மதீனா தய்யிபா உடைய சிரமங்களின் மீது பொறுமையை கடைபிடிப்பாரோ அவர்களுக்கு நான் கியாமத்துடைய நாளில் சிபாரிசு செய்பவனாகவும் சாட்சி கூறுபவனாகவும் ஆகிவிடுவேன். இன்னும் எந்த மனிதர் மதீனாவை புறக்கணித்துவிட்டு இங்கிருந்து செல்வாரோ அவர்களுக்கு பகரமாக அவர்களை விட சிறந்தவர்களை அல்லாஹு தஆலா இங்கே ஏற்படுத்தி விடுவான். மேலும் எவர் மதீனா வாசிகளுக்கு தீங்கு செய்ய நாடுவாரோ அவர் உப்பு தண்ணீரில் கரைந்து விடுவதைப் போல கரைந்து விடுவார் என்று கூறினார்கள். நூல் தர்கீப். இந்த கருத்து பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. இன்னும் 6வது ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் மதீனாவாசிகளிடம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அவர் தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல கரைந்து விடுவார். நூல் புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் முந்தைய ஹதீஸின் விரிவுரையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக வந்த
விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் ஷெரீஃபுடைய ஒரு ஹதீஸில், எந்த மனிதர் மதீனாவாசிகளுக்கு தீங்கு செய்ய நாடுவாரோ அல்லாஹ் தஆலா அவரை ஈயம் நெருப்பில் உருகுவதைப் போல நெருப்பில் உருக செய்து விடுவான். இன்னும் உப்பு தண்ணீரில் கரைவதைப் போல கரையச் செய்திடுவான். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை, எந்த மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயமுறுத்துவானோ அவன் நாசமாகட்டும், ஆமீன் என்று கூறுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய மகனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்களோ, அவர்களை யார்தான் எவ்வாறு பயமுறுத்த முடியும் என்று கேட்டார். அப்பொழுது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த மனிதன் மதீனாவாசிகளை பயமுறுத்துவானோ அவன் என்னுடைய ஒரு விழாக்களுக்கு இடையில் உள்ளதை, அதாவது என்னுடைய இதயத்தை பயமுறுத்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள். மற்றொரு ஹதீஸில், எந்த மனிதன் மதீனாவாசிகளை பயமுறுத்துவானோ அவனை அல்லாஹ் தஆலா பயமுறுத்தட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. யா அல்லாஹ், எவன் மதீனா வாசிகளின் மீது அநியாயம் செய்வானோ, அவர்கள் பயமுறுத்துகின்றார்களோ அவர்களை நீ பயமுறுத்துவாயாக. இன்னும் அவனின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் இன்னும் உலகத்துடைய அனைத்து மக்களுடைய சாபமும் உண்டாகுதாக. அவர்களுடைய ஃபர்லான இன்னும் நஃபிலான எந்த வணக்கமும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடாது என்று சாயிப் இப்னு கல்லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள்வாக்கு இவ்வாறே அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவன் மதீனாவாசிகளுக்கு துன்பம் விளைவிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா துன்பம் விளைவிக்கட்டும். இன்னும் அவன் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் உலக மனிதர்களுடைய அனைவர்களுடைய சாபமும் உண்டாகட்டும். அவனுடைய ஃபர்லான நஃபிலான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நூல் தர்கீப். ஹஜ்ரத் ஸெய்த் இப்னு அஸ்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா அல்லாஹ், எவன் மதீனாவாசிகளுக்கு தீங்கு செய்ய நாடுகின்றானோ அவனை ஈய நெருப்பிலும் உப்பு தண்ணீரிலும் கொழுப்பு வெயிலிலும் உருகுவதைப் போல உருக்கி விடுவாயாக என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கஞ்சுல் உம்மால். இன்னும் பல சஹாபாக்கள் மூலம் இந்த ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் கடினமான எச்சரிக்கைகளாகும். எனவே ஜியாரத்திற்காக அங்கு செல்பவர்கள் அங்கே உள்ளவர்களுக்கு துன்பங்கள் விளைவித்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். மேலும் கொடுக்கல் வாங்கலில் எந்த விதமான சூழ்ச்சியும் ஏமாற்றுதலும் செய்துவிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை முக்கியத்துவத்தோடு நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இருந்தவாறு அங்குள்ள மக்கள் விஷயத்தில் ஏமாற்று வேலைகளை செய்துவிட தங்களை தாங்களே அழிவில் போட்டுக் கொள்வது ஆகும். அவர்களுடைய எத்தகைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பு கொண்டாலும் அதில் மிகவும் நேர்மையாகவும் நாணயத்தையும் கையாள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எந்தவித ஏமாற்று வேலைகளும் சூழ்ச்சிகளும் அந்த மக்களுக்கு செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மதீனா நகரத்தில் நேர்மையாக நடந்து எப்பொழுதுமே நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்து 7வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதர் என்னுடைய மஸ்ஜிதில் 40 தொழுகைகளை மஸ்ஜிதின் ஒருவேளை தொழுகையும் தவறிப்போகாத முறையில் தொழுது வருவாரோ அவர்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலையும் வேதனையை விட்டு விடுதலையும் எழுதப்படுவதோடு அவர் நிஃபாக் எனும் பொய்யான விசுவாசத்தை விட்டு நீங்கியவர்களாக ஆகிவிடுவார்கள். நூல் அஹ்மது தப்ரானி. இந்த ஹதீஸினுடைய விளக்கம், இது மிக முக்கியமான சிறப்பாகவும் மிக லேசான அமலாகவும் இருக்கின்றது. ஜியாரத்திற்கு செல்பவர்கள் குறைந்தபட்சம் 8 நாட்களாவது அங்கே தங்குவது அவசியம். செல்லும் முன்பு இதற்கான ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 40 வேளை தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியது இருக்கின்றது. அவைகளுக்கிடையில் எந்த தொழுகையும் தவறிப்போகாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வெளி இடங்களுக்கு ஜியாரத்திற்காக செல்ல வேண்டும் என்றால் சுபுடைய தொழுகையை மஸ்ஜிது நபவியில் தொழுத பிறகு அங்கே செல்ல வேண்டும். இன்னும் லுஹர் தொழுகைக்கு மஸ்ஜித் நபவிக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியில் அனைத்து தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்து 8வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்காக துஆ செய்வார்கள். அப்பொழுது பிஸ்மில்லாஹி துர்பத்துல்லினா பிரிகதி பாலினா எஸ் சகீமனா துவாவை ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த துவாவுடைய பொருள், அல்லாஹ்வுடைய திருப்பெயரோடு நம்முடைய பூமியின் மண்ணாகிறது நம்மில் சிலருடைய எச்சிலோடு சேர்ந்து நமது நோயாளிக்கு குணமளிக்கின்றது என்பதாகும். நூல் புகாரி.
முஸ்லிம் ஷெரீஃபின் ஒரு ஹதீஸில் யாராவது ஒருவர் நோயுற்று விட்டால் அல்லது ஏதேனும் காயம் பட்டுவிட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விதம் துஆ செய்வார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விரலில் உமிழ்நீரை தொட்டு பூமியில் வைப்பார்கள். அதனால் அதில் மண் ஒட்டிக்கொள்ளும். பிறகு இந்த துஆவை ஓதி அந்த விரலை நோயுற்ற இடத்தில் தடவி விடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் முஸ்லிம். எல்லா இடங்களின் மண்ணுக்கும் இந்த தன்மை உள்ளதென்று கூறுகிறார்கள். இதற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம் சொந்த ஊர் மண்ணுக்கும் உடற்கூறுக்கும் இயற்கையான தொடர்பு ஒன்று இருக்கின்றது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் வேறு சில உலமாக்கள் பரிசுத்த மதினாவுடைய மண்ணுக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதினாவுடைய தனி சிறப்புகளை பற்றி கூறும்பொழுது அதனுடைய பொழுது வெண்குஷ்டத்திற்கும் கருங்குஷ்ட நோய்க்கும் விசேஷமாக சுகமளிக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். சுஹானல்லாஹ். அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இது ஒரு வைத்திய முறை சேர்ந்ததோ அறிவால் அறியக்கூடிய விஷயமோ அல்ல. ஆனால் மறுப்பவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் இது அளிக்காது. இது சம்பந்தமாக அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில மனிதர்களுடைய சம்பவங்களையும் கூறுகிறார்கள். அவர்களுக்கு குஷ்ட நோய் இருந்தது. பரிசுத்த மதீனாவுடைய மண்ணை தடவியதால் அவர்கள் சுகமடைந்து விட்டார்கள். இது எல்லா நோய்களுக்கும் குணமளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மதீனாவுடைய மண்ணின் மூலம் சிஃபாவை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பனு ஹாரிஸ் குலத்தை சார்ந்தவர்களிடம் சென்றார்கள். அப்பொழுது அந்த மக்கள் வியாதி உற்றிருந்தார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்த பொழுது, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மிடத்தில் சயீப் இருக்கிறதே என்று கூறினார்கள். சயீப் என்பது மதீனாவில் வாதியே புத்ஹான் பகுதியிலுள்ள ஒரு குறிப்பிட்ட இடமாகும். அதற்கு அவர்கள் சயீபை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தினுடைய மண்ணை எடுத்து வந்து அதை தண்ணீரில் கலந்து பிஸ்மில்லாஹி துராபுர்லினா பிரீகதி பஅலினா சிஃபாஅன் லிமரீலினா பீதினி ரப்பினா என்ற துஆவை ஓதி உமிழ் நீரை துப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் அபிதமே செய்த பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அருளினால் காய்ச்சல் நீங்கிவிட்டது. இந்த சம்பவத்தை கூறும் பொழுது ஒருவர் கூறுவதாவது, மக்கள் அந்த இடத்தில் உள்ள மண்ணை எடுத்ததின் காரணமாக அங்கு ஒரு பெரிய பள்ளமே உண்டாகிவிட்டது. பல மக்கள் இதன் பலனை அனுபவபூர்வமாக கண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இடம் இன்றும் இருந்து வருகிறது. மக்கள் அதனுடைய மண்ணை நோயாளிகளுக்காக எடுத்து செல்கின்றார்கள். அல்லாமா சம்சூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஹஜ்ரத் தாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மதீனாவுடைய புழுதி குஷ்ட நோய்க்கு நிவாரணமாக இருக்கிறது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நூல் ஜர்கானி. மதீனா தையபாவுடைய மண் இந்த துஆவோடு சேர்ந்து கால்ரா, பிளாக் போன்ற வியாதிகளுக்கே சுகம் தருகிறது என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அந்த பரிசுத்த நாயனின் மீது சத்தியமாக இந்த மதீனாவுடைய மண் எல்லா வியாதிகளுக்கும் மருந்தாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 9வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் பூமியில் மதீனாவில் மரணமடைவதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர் அங்கேயே மரணமடையட்டும். ஆமீன். ஏனென்றால் அங்கே மரணம் அடைபவர்களுக்கு நிச்சயமாக நான் சிபாரிசு செய்வேன். மற்றொரு அறிவிப்பில் நான் அவருக்காக சாட்சியாக ஆகிவிடுவேன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நூல் திர்மிதி, இப்னு மாஜா. இந்த ஹதீஸின் விளக்கமாகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் சமீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பதாவது, எந்த மனிதர் மதீனாவை தவிர வேறு எங்கேயும் மரணம் அடையாமல் இருக்க சக்தி பெற்றிருப்பார்களோ அவர் மதீனாவிலேயே மரணம் அடையட்டும். ஏனென்றால் எவர் மதீனாவில் மரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கு நான் சாட்சியாக ஆகிவிடுவேன். நூல் தர்கீப். உலமாக்கள் கூறுகிறார்கள், சிபாரிசு என்பது விசேஷமான சிபாரிசாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஃபாஅத்தே குஃப்ரா என்ற பொதுவான சிபாரிசு எல்லா முஸ்லிம்களுக்கும் உள்ளதாகும். மேலும் சக்தி பெற்று இருப்பதின் கருத்து அங்கே இறுதி வரை தங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாகும். அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அங்கிருந்து வேறு எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது, மரணம் வரை அங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் மேற்கூறிய வார்த்தையின் மூலம் ஆர்வமூட்டப்பட்டிருக்கின்றது. இப்னுல் ஹாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சக்தி பெற்றிருப்பது என்று கூறியதிலிருந்து அதற்கென உச்சக்கட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதின் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.
என்னுடைய ஆன்மீக தலைவர் மௌலானா கலீல் அஹ்மத் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முல்தஜிமில் கேட்ட துஆக்களில் அல்லாஹ் தஆலா தமக்கு பரிசுத்த மதீனாவில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்பது ஒன்றாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆ பிரபல்யமானது. அல்லாஹ் தஆலாவிடம் அவர்கள் கேட்டதாவது, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகரத்தில் என்னுடைய மௌத்தை நீ ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட இந்த இரண்டு துஆக்களும் ஒன்று சேர்தல் என்பது வெளிப்படையில் முடியாத காரியமாக இருந்தது. ஏனென்றால் மதினா நகரமோ இஸ்லாமிய நாடகம். ஷைத்தானும் நிராசை ஆகிவிடும் அளவிற்கு அது குஃப்ரை விட்டு வெகு தொலைவில் ஆகிவிட்டது. இந்த நிலையில் அங்கே ஷஹாதத் என்ற வீர மரணம் என்பது நடைபெற முடியாத காரியமாக வெளிப்படையில் தெரிந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த காரியத்தை நாடிவிட்டானோ அதற்குரிய காரியங்களை உண்டாக்கி விடுவதில் அவனுக்கு சிரமம் என்ன இருக்க போகிறது? மதினாவில் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களுடைய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் தொழுது கொண்டிருக்கும் நேரத்திலே அபு லூலு என்ற காஃபியருடைய கையால் ஷஹாதத்தை பெறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். யஹ்யா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு தடவை ஒரு கபர் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆஜராகி இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அங்கே வந்து அந்த கபரை பார்த்துவிட்டு, முஃமின்களுக்கு இது எவ்வளவு கெட்ட இடமாக இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் எவ்வளவு கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். முஃமினுடைய கபர் சொர்க்கத்துடைய பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும் பொழுது அந்த மனிதர் அதனை கெட்ட இடம் என்றாரே என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லோட கருத்தாக இருந்தது. அதற்கு அவர், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நோக்கம் இங்கு மரணித்து விட்டாரோ அவர் வேறு எங்கேயாவது சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி இருக்க வேண்டுமே என்பதுதான் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானதற்கு சமமானது வேறு எதுவும் கிடையாது. எனினும் என்னுடைய கபர் அமைவதற்கு எனக்கு அதிக விருப்பமான இடம் முழு பூமியில் பரிசுத்த மதீனாவை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். நூல் மிஸ்காத். இந்த ஹதீஸில் இரண்டு விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவது, மஸ்ஜிது நபவியில் இருக்கும் கபருக்கும் மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். இது பிரபல சொல்லுக்கு ஒத்த கருத்தாகும். என்னுடைய வீடு என்று கூறியது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடாகும். அதில் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃப் அமைந்தது. இன்னும் சில உலமாக்களோ என்னுடைய வீடு என்பதற்கு எல்லா மனைவிமார்களுடைய வீடாகும் என்று பொருள் கொள்கின்றார்கள். சவாயித் முஸ்னதே அகமது என்ற நூலில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதில் இந்த வீடுகளுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்கா இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதன்படி அரசர் வலீத் இப்னு அப்துல் மலிக்கின் காலத்தில் மஸ்ஜிது நபவியில் சேர்க்கப்பட்ட பரிசுத்த மனைவிமார்களுடைய வீடுகள் அனைத்தும் சொர்க்க பூங்காவாகும். நுஷ்ஹத். சொர்க்கத்தின் பூங்கா என்பதன் கருத்து சம்பந்தமாக உலமாக்களிடையே 3 வித கூற்றுக்கள் இருக்கின்றன. முதலாவது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்கள் இறங்குகின்ற விஷயத்தில் இந்த இடம்தான் சொர்க்கத்தின் பூங்காவை போன்றிருக்கின்றது. எவ்வாறு சொர்க்கத்தில் சதா காலமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கள் இறங்கிக் கொண்டே இருக்குமோ அதை போலவே இந்த இடத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன என்பதாகும். இரண்டாவது, அந்த இடத்தில் வணக்கங்கள் புரிவது சொர்க்கத்தின் பூங்காவை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது இந்த இடத்தில் வணக்கங்கள் புரிபவர்களுக்கு சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்கா கிடைக்கும் என்பதாகும். மூன்றாவது, அந்த இடம் உண்மையில் சொர்க்கத்தின் ஒரு பகுதியாகும். அது இந்த உலகத்திற்கு இடம் பெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அது அப்படியே சொர்க்கத்திற்கு திரும்ப மாற்றப்பட்டுவிடும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவை விட சிறந்தது என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த பகுதி சொர்க்கத்தின் ஒரு பாகம் என்பதாக இந்த ஹதீஸில் தெளிவாகிறது. மற்றொரு ஹதீஸில் சொர்க்கத்துள்ள ஒரு வில்லின் அளவுள்ள இடம் கூட இந்த உலகமும் உலகத்திலுள்ள எல்லா பொருட்களை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தலைப்பி ஹதீஸில் கூறப்பட்ட இரண்டாவது விஷயம் என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுலின் மீது இருக்கும் என்பதாகும். அதனுடைய கருத்து சம்பந்தமாக உலமாக்கள் 3 வித கூற்றுக்கள் கூறியிருக்கிறார்கள். முதலாவது, மஸ்ஜிது நபவியில் இருக்கும் அந்த மிம்பர் அப்படியே ஹவுலுல் கௌதர் என்ற குளத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதாகும். இரண்டாவது கூற்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌதரின் மீது எனக்காக ஒரு மிம்பரம் அமைக்கப்பட்டுவிடும் இந்த ஹவுலுடைய நிலையை பற்றி கூறியுள்ளார்கள். மூன்றாவது கருத்து, மஸ்ஜிது நபவி மிம்பருக்கும் அருகாமையில் இபாதத் செய்வதின் பிரதிபலன் என்னவென்றால் அதன் பரக்கத்தால் கியாமத்துடைய நாளில் ஹவுலுல் கௌதருக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைத்து விடுகிறது என்பதாகும்.
என்னுடைய மிம்பருடைய கால்கள் சொர்க்கத்தின் தூண்களாக ஆக்கப்பட்டுவிடும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த காரணத்தினால்தான் மஸ்ஜிதுன் நபவியில் உள்ள 2 இடங்களும், அதாவது ஒன்று ரவுலா மற்றொன்று மிம்பருடைய இடம், மிகவும் குறிப்பாக இந்த இடம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இவற்றை தவிர வேறு சில இடங்களும் விசேஷமானவைகளாக இருக்கின்றன. அவைகளுக்கு அருகில் சென்று விசேஷமாக ஸலவாத் ஓத வேண்டும், இன்னும் துஆ கேட்பதும் அவசியமாகும். ஹஜ் சம்பந்தமான பயான்களில் இதை பற்றி விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மஸ்ஜிது நபவியில் உள்ள எந்த தூண்கள் விசேஷ சிறப்புடையதாக இருக்கின்றனவோ அவைகளையும், இன்னும் அதை போன்று பரக்கத் நிறைந்த வேறு இடங்களையும் ஜியாரத் செய்ய வேண்டும். மேலும் அந்த இடங்களில் விசேஷமாக 2 ரக்காத் நஃபில் தொழுகை தொழுது துஆக்கள் செய்து கொள்வது அவசியமாகும். அதிலும் மிகவும் குறிப்பாக மஸ்ஜிது நபவியில் எந்த பகுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதாக இருந்ததோ அந்த பகுதி விசேஷமாக அதிக முக்கியத்துவம் உடையதாகவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட தகுதி உடையதாகவும் இருக்கின்றது. அந்த பகுதியில் உள்ள அத்தனை தூண்களும் பரக்கத் நிறைந்தவைகள் ஆகும். புகாரி ஷரீஃபின் ஹதீஸில் பிரகாரம் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த தூண்களுக்கு அருகில் அதிகமாக தொழுதிருக்கின்றார்கள் என தெரிகிறது. அவைகளில் 8 தூண்கள் மட்டும் விசேஷ சிறப்பிற்குரியதாகவும் பரக்கத்திற்குரியதாகவும் இன்னும் பிரபல்யமானதாகவும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பகுதி 23ல் பார்க்கலாம். 8 தூண்களை பற்றிய ஒவ்வொரு தூண்களின் விளக்கமாகவோ அதனை பார்த்து கொள்ளலாம். இந்த பயான் இத்தோடு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானாக 8 தூண்களை பற்றி விவரம் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் இவ்வளவு நேரமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். மஸ்ஜிது நபவியில் அதிகமாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். மஸ்ஜிது நபவியில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயனாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். ஹதீஸை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதால் அவர்கள் அங்கு சென்று அமல் செய்வதாலும் அல்லது ஒரு ஹதீஸை கேட்டாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஹதீஸை நாம் மட்டும் கேட்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.